ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்செல்விஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். ஸ்வீட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். எல்லோரும் தேங்காய் பர்ஃபி சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி நம்ம அவலை வச்சு ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைகள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஹெல்த்தியும் கூட. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அவல் பர்ஃபி செய்கிறதுக்கு 1 கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியெல்லாம் இருத்துட்டு எடுத்துக்கலாம். அவலை ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. தண்ணியெல்லாம் போக நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வாங்க எப்படி பர்ஃபி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ கடாய் வச்சாச்சு. கடாய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச அவலை இதோட சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சு, அதாவது சிம்லே வச்சு நல்லா இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த நெய்யில் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா இந்த அவல் வந்து அந்த நெய்யிலேயே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த கிண்ணத்தில் அவல் எடுத்தோமோ அந்த கிண்ணத்தில் ஒரு 1/2 கிண்ணம் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும், லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ இந்த பாலில் இந்த அவல் வந்து நல்லா வேகணும். ஸோ சிம்லே வச்சு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டோம்னா அதிலே நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம ஊற்றின பால் எல்லாமே நல்லா இந்த அவல் அப்சார்ப் ஆயிடுச்சு. நல்லா அவல் வந்து வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 கிண்ணம் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல். நம்ம எல்லாமே ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. 1 கிண்ணம் அவல் எடுத்தோம் அப்படின்னா 1/2 கிண்ணம் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், 1/2 கிண்ணம் அளவுக்கு தேங்காய் பூ. இதுக்கு அடுப்பு எப்போதுமே சிம்மில் தான் இருக்கணும், இல்லாட்டி டக்குன்னு அடி பிடிச்சது மாதிரி வந்துடும். அதனால் சிம்லே வச்சு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டு சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ நம்ம போட்ட தேங்காய் பூ, அவல், பால் எல்லாமே வந்து சேர்ந்து இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 கிண்ணம் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம், ஜீனி சேர்த்துக்கலாம். 1/2 கிண்ணம் வந்து மிதமான இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஜீனி போட்டோடையுமே கொஞ்சம் நல்லா இலக ஆரம்பிக்கும். நம்ம போட்ட ஜீனி வந்து நல்லா இலகி வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா இறுகி சுருளை நம்ம அவளோட சேர்ந்து அப்படி நல்லா ஒரு அல்வா பதம் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அது வரை நம்ம சிம்லே வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட சர்க்கரையெல்லாம் இலகி
திரும்ப எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து இந்த மாதிரி சுருண்டு வர ஆரம்பிச்சு. நம்ம அல்வா கிண்டினோம்னா எப்படி சுருண்டு வரும் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்தாச்சு. அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். நெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பு, சர்க்கிள், ஓவல் எது வேணால் எடுத்து நம்ம இந்த பர்ஃபியை போட்டு நம்ம பீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நம்ம அவலை அதில் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம தட்டில் எல்லாத்தையும் கொட்டியாச்சு. இப்போ இதை ஈவன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பூன்லேயோ இல்லை நம்ம தோசை கரண்டியில் அந்த மாதிரி செய்யும்போது அடியில் வந்து ஒட்டாது. ஸோ நீங்கள் அடியில் வந்து நெய் தடவிட்டு இந்த மாதிரி ஈவனாக தட்டி கொடுத்துக்கலாம். இப்போ பிளேட்டில் போட்டுட்டு நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா தட்டி கொடுத்தாச்சு. இது வந்து நல்லா ஆறணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு அந்த மாதிரி கோடு மட்டும் போட்டு வச்சுக்கலாம். எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஆற விடணும். நான் இப்போ ஸ்கொயர் ஷேப் போட போகிறேன். இப்போ இந்த மாதிரி மேலாப்பில் கோடு மாதிரி போட்டு வச்சாச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம டீப்பாக போட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீசஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஆறிடுச்சு. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப நம்ம அந்த கோட்லேயே திரும்ப ஒரு தடவை நல்லா ஃபுல்லாக பண்ணிவிட்டு பீஸ் எடுக்க வேண்டியதுதான். எல்லா பக்கமும் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக நல்லா கீறி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும். அப்புறம் எல்லா பீஸுமே ஈஸியாக எடுத்துடலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி லேசாக நெம்பி விட்டோம்னா எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பீஸிலும் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய சூப்பரான சுவையான அவல் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷ் பண்ணுறதுக்காண்டி மேலே பாதாம் வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி முந்திரி விருப்பம் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து டேஸ்ட்டு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து தேங்காய் பர்ஃபி இப்போ சாப்பிட்ருப்போம். அவலில் செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சாஃப்டாக அவ்வளோ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே தித்திப்பாக இருக்கும். ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்குள்ள டிப்ஸ் என்ன அப்படின்னா, புளி எடுத்திருக்கேன். நம்ம வந்து எங்கேயாவது போயிட்டோம் அல்லது சமைக்கும் போது புளி ஊற போட மறந்துட்டோம் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு புளி தேவையோ அதை எடுத்து போட்டுட்டு லைட்டாக அதாவது கை பொறுக்கிற அளவு சுடு தண்ணி எடுத்து இதில் ஊற்றிட்டு நீங்கள் சமைச்சிட்டு இருக்கும்போது இது ஊறிடும். நமக்கு ஈஸியாகவே ரெடி ஆயிரும். இதை ஒரு முறை நீங்கள் மறந்துட்டீங்க அல்லது வெளியில் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அவல் பர்ஃபியை கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.